Hi friends, welcome back to Happy Home. இந்த வீடியோல கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு 2-3 நாள் க்ளீன் பண்ணாத என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து இப்படி தான் இருக்கு. அதை வந்து ஒரு பேசிக்கான லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது கூட தண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது, சீக்கிரமாக பழசான மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விடை வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த பர்னர்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு நல்லா ஈரமான ஒரு கிளாத் வச்சு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிக்கலாம். இதுலேயே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். எப்பவுமே நம்ம அடுப்பை வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்கே ஒரு வந்து ஆர்வமாக இருக்கும். அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி இதை வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். கிச்சனில் அதிகமாக க்ளீனிங்க்கு யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான பொருளில் வந்து இந்த ப்ரஷ்ஷும் ஒன்று. இந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ரஷ்ஷை வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையும் தொடச்சி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தொடச்சி விட்டுறலாம். அடுப்பு வந்து இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. ஃபைனலாக கோலின் வச்சு சுத்தம் பண்ணிடலாம். ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும். இதுக்கப்புறம் இது மேலே வைக்கிற இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லையே துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கொஞ்ச நாள் வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி எண்ணெய் வந்து தடவி விட்டுடலாம். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக துருப்பிடிக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்ச உடனே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இருந்தாலும் அந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈனோ பேக்கெட்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பளிச்சுன்னு ஆயிரும். இன்றைக்கி நான் நார்மலாக எப்பவும் போல் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டு பர்னர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் நம்ம அதை எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோம், எத்தனை டைம் அதை பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். க்ளீன் பண்ண உடனே அடுப்பை வந்து பார்த்து யூஸ் பண்ணுவோம். ஏதாவது சிந்திருச்சு, பால் சிந்திருச்சு அப்படின்னா அதை கண்டுக்கவே மாட்டோம். எப்போவுமே அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க. நம்ம சமைக்கும்போது அந்த கரண்டியெல்லாம் யூஸ் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் வச்சுக்கிட்டோனாலே அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிடலாம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.